நம்ம வந்து தீபம் ஏத்துறோம் அப்படின்னா அந்த திரியை வந்து நம்ம திரிச்சு போடவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி திரிச்சிருக்க திரியையும் வாங்காதீங்க. அவாய்ட் பண்ணிருங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காட்டன், பியூர் காட்டன் கிடைச்சதுன்னா, அதை எடுத்து வச்சு நம்ம திரி போட்டு விளக்கேத்துறது ரொம்ப நல்லது. அப்படி இல்ல அப்படின்னாலே காட்டன் திரி விக்கிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து திரிக்காம இருக்கணும், பிளைனா இருக்கணும். அந்த மாதிரி திரி பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பொதுவாவே எப்பவுமே ரெட்டை திரி ஏத்துறது நல்லது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அழகா 2 திரியும் திரிச்சு சேர்த்தி போடுவோம். பொதுவா வந்து இந்த திரிய திரிச்சு போடும்போது என்னன்னா, சர்ப்பதோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க வந்து அத திரிக்காம, அப்படியே வந்து 2 திரியையும் ஒண்ணா ஜாயின் பண்ணி அழகா அந்த தீபம் ஏத்துறோம் இல்லைங்களா? அந்த நுனி இருக்கும் இல்லையா? அந்த இடத்த மட்டும் 2 திரியோட நுனிய மட்டும் நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு, அதுவும் பொதுவா என்ன பண்றோம் நம்ம, திரிய வந்து அழகா விளக்குல வச்சு, ரொம்ப விளக்குல இருந்து வெளிய எடுத்துட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? அந்த திரிய கொஞ்சம் மேலாப்புல நீங்க ஏத்தி விட்டீங்கன்னா, அந்த தீபம் எரியும்போது ரொம்ப அழகா இருக்கும். நம்மளுக்கு அந்த எண்ணெயும் கீழ வடிஞ்சு வராது. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப மங்களகரமா இருக்கும். சரிங்களா? அதனால வந்து டைம் வந்து திரிய நல்லா கவனிங்க. ரெட்டை திரி போடணும். ஆனா, ஒண்ணோட ஒண்ணு பின்னி இருக்கக்கூடாது. ஓகே? ஸோ பிளைனா இருக்கணும். வச்சுட்டு அழகா ஏத்தி வைக்கணும். அதே மாதிரி இந்த எண்ணெய் ஊத்தி நம்ம தீபம் போடுறோம் இல்லைங்களா? அந்த விளக்குல வைக்கிற மஞ்சள், குங்குமம்லாம் அந்த எண்ணெய்க்குள்ளார விழாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். எண்ணெய் வந்து நல்லா பியூரா இருக்கணும். அதுல டஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே படக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நம்ம வந்து குத்து விளக்கு ஏத்துறோம் இல்லையா? குத்து விளக்கு ஏத்தும்போது, முக்கியமா குத்து விளக்கு வாங்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குத்து விளக்கோட மேல அந்த கிரீடம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த அங்கருந்து நம்ம கை வச்சோம்னா, அந்த தீபம் வந்து அந்த மேல இருக்கிற அந்த கிரீடத்துக்கு நேரா இருக்கணும். ஓகேங்களா? அப்படி வச்சு தான் நம்ம வந்து தீபம் ஏத்தணும். அப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏத்துற தீபம் கிழக்கு முகம் இருக்கிற தீபத்த ஏத்தணும். கிழக்கு முகம் ஏத்தி, அதுக்கப்புறம் தெற்கு, மேற்கு, வடக்கு, வடகிழக்கு. ஸோ 5 தீபம் ஏத்துவோம் இல்லையா? அப்ப நம்ம என்னன்னா, கிளாக் வைஸ்ல தான் ஏத்தணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்ம ஏத்தக்கூடாது தீபம். ஸோ அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தீக்குச்சி வீணாகுதுன்னு பார்க்காதீங்க. ஸோ ஒரு திரியிலேருந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திரி ஏத்திட்டு அதுலேருந்தே எல்லா திரியையும் ஏத்துவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம அழகா வந்து வத்தி குச்சியில தான் வந்து ஃபுல்லாவே நம்ம ஏத்தணும். ஓகேங்களா? அந்த பூ வைக்கிறது முக்கியமா. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறீங்க, குத்து விளக்கு வச்சுட்டு மேல கொண்டு போய் பூ வைக்கிறீங்க. அந்த பூ வந்து அந்த தீபச்சூடர் பட்டு என்ன ஆயிடுது, அப்படியே லைட்டா கருகுன மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரிலாம் ஆகவே கூடாது. ஸோ எப்பவுமே குத்து விளக்கு வந்து கீழ தான் வந்துட்டு நம்ம பூ வைக்கணும். ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு கரெக்ட்டா கவனமா பண்ணுங்க. பக்தி டுடே சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையிலிருந்து அஸ்ட்ராலஜர் பிருந்தா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம்னா, வலது கண் துடிக்கிறது. அதாவது இந்த சின்ன கவுண்டர் படத்துல கூட ஒரு சாங், நீங்க கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாருமே கேட்டிருப்பீங்க. கண்ணு வலது கண்ணு தானா துடிச்சுதுன்னா ஏதோ நடக்கும்னு பேச்சு, சம்திங் அது வரும். அதாவது வலது கண் துடிக்குது அப்படின்னா பெண்களுக்கு, ஓகேங்களா? பெண்களுக்கு வலது கண் துடிக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார சொல்லும் மனசு. ஏன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வலது கண் துடிக்கும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படி இல்லை, ஏதோ ஒன்று சம்திங் வலது கண் துடிச்சாலே ஐயோ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி தெரியுதுப்பா, கண்ணு துடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்மளோட உடம்புல பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வந்து சூரியனோட ஆதிக்கம், இடது பக்கம் வந்து சந்திரனோட ஆதிக்கம். ஓகேங்களா? அதாவது சூரிய நாடி, சந்திரன் நாடி, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அப்போ பெண்கள் நம்மளுக்கு வந்து இடது பக்கம் வந்து ஆதிக்கம் அதிகம். அப்போ வலது பக்கம் வந்து கண் துடிக்கும் போது என்ன ஆகும்னா, வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுப்பா அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளார சொல்லும். அந்த மாதிரி நடக்கவும் செய்யும். சரிங்களா? இது பெரும்பாலும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நம்மளுக்கே நடந்திருக்கும். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இந்த விநாயகருக்கு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி இடது கண் துடிச்சதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் அம்மாலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இடது கண் துடிக்குது, அப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படிம்பாங்க. கரெக்டாக அதே மாதிரியே நடக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த கண்ணு ரொம்ப தொடர்ந்து துடிச்சதுன்னா விட்டமின்ஸ் குறைபாடு அப்படின்னு அர்த்தம். நம்ம உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் எப்பயாவது ஒரு தடவை துடிக்கும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பெண்களுக்கு வலது கண் துடிச்சா ஏதாவது பிரச்சனை வருங்கிறது நம்பிக்கையாகவும் இருக்குது, அது நடந்துட்டும் இருக்குது. சரி, பெண்களுக்கு எப்படி இருக்குது, அப்போ ஆண்களுக்கு எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் வந்து இடது கண் துடிச்சதுன்னா அவங்களுக்கு ஏதாவது கெடுதி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வந்து வலது கண் துடிக்கிறது நல்லது. ஸோ இடது கண் துடிக்கும்போது அவங்கள சார்ந்த பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை ஹெல்த் இஷ்யூஸோ அந்த மாதிரி ஏற்படும்.
ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி துடிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் நம்மளுக்கு துணையா இருக்கிறது நம்ம விநாயகர் அப்பா தான். ஸோ விநாயகர வழிபாடு பண்றது, விநாயகருக்கு வந்து பாலபிஷேகம் பண்றது, அருகம்புல் மாலை போடுறது, சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ கட்டாயம் இத வந்து ஃபாலோ பண்ணுங்க. மருதாணிய எடுக்கும்போது முக்கியமான பாயிண்ட் இது. தண்ணி விட்டு கழுவாதீங்க. ஓகேவா? தேங்காய் எண்ணெய் வச்சு தொடைங்க. ஓகே. ஸோ மருதாணி வைக்கிறது அவ்ளோ 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 நல்லது. ஸோ எங்க மருதாணி செடிய பார்த்தாலும் விட்றாதீங்க. ஸோ மருதாணி வையுங்க கைக்கு. இந்த மருதாணி வைக்கிறனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வீட்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. மருதாணி கையில வச்சோம்னா. ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளோட முதுகுத்தண்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மருதாணி வைக்கிறது. நெயில்ஸ்க்கு நல்லது. உடம்ப வந்து நல்ல குளிர்ச்சியாக்கும். கட்டாயம் வந்து மருதாணி நம்ம எல்லாருமே வைக்கணும். இந்த கோண தவிர்த்துட்டு சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஏதோ முக்கியமான டைம்ல போட்டுக்கோங்க. ஆனா, அதை விட ரொம்ப அழகும் சரி, ரொம்ப ஆரோக்கியமும் சரி இந்த மருதாணி தான். ஸோ அந்த மருதாணி வந்து கட்டாயம் வையுங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணியில வந்து சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுவாங்க. நல்ல நிறம் கூடணும் அப்படின்ட்டு. குழந்தைகளுக்காக நெறைய பேர் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க இல்லைங்களா? எனக்கு எப்போ குழந்தை பொறக்கும்? ஏன் குழந்தை தள்ளி போகுது? இது வந்து ஜாதகத்தின் மூலமா நம்ம வந்து பலன் எடுக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வீடு. நம்ம வாழ்ற வீடு, அதாவது நம்ம வசிக்கிற வீடு. அதுவும் வந்து இந்த குழந்தை பிறப்புக்கு ஒரு முக்கிய காரணமா கட்டாயம் அமையும். சரிங்களா? பொதுவா வந்து நம்ம வீட்டோட கிழக்கு பகுதி இருக்கு இல்லைங்களா? வீட்டோட கிழக்கு பகுதி நல்ல சிறப்பா இருக்கும்போது, நல்ல காற்றோட்டம், நல்ல வெளிச்சம், ரொம்ப அருமையா அமையும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரனோட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதி நல்லா இருக்கும்போது, அவங்களுக்கு ஆண் வாரிசு ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அ வாடகைக்கு ஒருத்தவங்க வீடு பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்கல்ல, "எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் பையன் பொறக்குங்க. ஆல்ரெடி இருந்தவங்களுக்குலாம் அந்த மாதிரி பொறந்திருக்குங்கன்னு" சொல்றாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதெல்லாம் உண்மைதான். ஓகேங்களா? அதில பொய்லாம் கிடையாது. நிச்சயம் உண்டு. அதே மாதிரி வடக்கு பகுதி வீட்டினுடைய வடக்கு பகுதி சிறப்பா இருக்கும்போது, அந்த வீட்ல இருக்கிற பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. பெண் வாரிசு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? அதாவது பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. வடக்கு பகுதி வந்து பாதிக்கவே கூடாது. அது என்னங்க பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பகுதியில தான் நம்மளுக்கு நல்ல வெளிச்சம், காற்றோட்டம் இதெல்லாம் இருக்கணும். ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, ஜன்னல்லாம் வந்து வடக்கு பக்கம் தான் நம்ம அதிகமா வைக்கணும். வடக்கு பகுதியில வந்து பெரிய மரம், பெரிய பாறாங்கல்லு, ஏதோ ஒரு வெயிட்டான பொருள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நல்ல காற்றும், நல்ல வெளிச்சமும் வந்து வடக்கு பக்கம் இருந்து நம்ம வீட்டுக்குள்ளார வரணும். அதே மாதிரி கிழக்கு பக்கம் இருந்துமே நல்ல காற்று, வெளிச்சம் இதெல்லாம் வரணும். கிழக்கு பகுதியிலயுமே வந்து மரம்லாம் வைக்கக்கூடாது. ஸோ இதுக்காக தான் சொல்லுவாங்க. பொதுவாவே வந்து கிழக்கு, வடக்கு பகுதியில வந்து உயரமான மரங்கள், செடிகள் எதுவுமே இல்லாம நல்லா ஃப்ரீயா இருக்கிறது தான் நல்லது. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் நீங்க வந்து பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி கணவன், மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, படுக்கை அறை வந்து குபேர மூலை, அதாவது தென்மேற்கு மூலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க தான் கட்டாயம் இருக்கணும். தலைவன், தலைவிக்கான படுக்கை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு மூலை. அந்த வீட்டோட தலைவர் தென்மேற்கு அறையில இருக்கும்போது தான் செல்வ செழிப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? பர்ட்டிகுலரா தென்மேற்கு அறையில வந்து தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தென்மேற்கு மூலை வந்து குபேர மூலை அப்படின்னு வந்து அங்க வந்து தெய்வ வழிபாடு வந்து பண்றாங்க. தப்பு கிடையாது. என்னன்னா ஆன்மீகம் அதிகமாயிடும். ஓகேங்களா? ஆன்மீகம் அதிகமாயிட்டு அந்த குடும்பம் அப்படிங்கிற சந்தோஷம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால வந்து பொதுவாவே வந்து ஈசானிய மூலையில வந்து நம்ம தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ தென்மேற்கு மூலை வந்து நீங்க கணவன் மனைவிக்கான படுக்கை அறையா வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. நல்ல சந்ததி விருத்தி இருக்கும். நல்ல உணவு, நல்ல தூக்கம், சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். ஓகே. வடமேற்கு மூலையில வந்து நீங்க வந்து கெஸ்ட்டுக்கு வடமேற்கு மூலையில வந்து நீங்க பெட்ரூம் அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகே. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூட அந்த வடமேற்கு மூலையில தங்க வச்சீங்கன்னா, சீக்கிரமா கல்யாணம் அமைஞ்சிரும். விளையாட்டுக்கு சொல்லலைங்க, உண்மையால சொல்றேன். ஓகே. என்னன்னா, அந்த வடமேற்கு மூலையில எந்த விஷயம் வச்சாலும் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. சீக்கிரமா வெளியேறிரும். பொதுவா வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த பிசினஸ் பண்ற பொருட்கள் இருக்கு இல்லைங்களா? ஒரு சாரி பிசினஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு சாரி பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ரூம்ல நீங்க வைக்கும்போது, அது சீக்கிரமா வித்து நல்ல லாபத்த குடுக்கும். ஸோ ஓகே. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வந்து நீங்க வச்சு, நீங்க பிராக்டிகலா செஞ்சு அப்ளை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் குடுங்க.